விநாயகர் சதுர்த்தி இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் பூக்கள் மற்றும் வாழை இலையின் விலையானது கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹேமலதா. வணக்கம் ஹேமலதா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. இது பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி மற்றும் சுபமுகூர்த்த தினமாகும். மேலும் பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்துல ஓணம் பண்டிகையும் கொண்டாடப்படுது. இதனால பாத்தீங்கன்னா மலர்களின் தேவை அதிகரித்துள்ளதால பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ பாத்தீங்கன்னா இன்றைக்கு 1000 ரூபாய்க்கு, அதே போல மல்லிகைப்பூ, அருகம்புல் மற்றும் மற்ற பூக்களின் விலையும் உயர்ந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ பாத்தீங்கன்னா கடந்த வாரம் 300 முதல் 600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 4 மடங்காக உயர்ந்து தற்பொழுது 2500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே பாத்தீங்கன்னா முல்லைப்பூ விலையும் 1000 ரூபாய்க்கும், அதே மாதிரி பிச்சிப்பூ, கனகாம்பரம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அரளி பாத்தீங்கன்னா 600 ரூபாய்க்கும், செவ்வந்தி பாத்தீங்கன்னா 280, பட்டன் ரோஸ் பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யுது. மேலும் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய அணக்கிரைப்பட்டி, தர்மத்துப்பட்டி, புள்ளிமான் கோம்பை, முனியாண்டிப்பட்டி பகுதியில் பாத்தீங்கன்னா முக்கியமான விவசாயம் பாத்தீங்கன்னா வாழை சாகுபடி தான். இது இந்த வாழையிலிருந்து இலைகள் அறுக்கப்பட்டு பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி ஏழை மார்க்கெட்டுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்று விநாயகர் சதுர்த்தி மற்றும் நாளை மறுநாள் தொடர்ச்சியாக ஆணி மாத சுபமுகூர்த்தங்கள் இருக்கிறதால பாத்தீங்கன்னா வாழை இலையின் தேவை அதிகரித்துள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தற்பொழுது அதிக அளவில் காற்று வீசி வருவதால பாத்தீங்கன்னா வாழை இலைகள் கிழிந்து சேதமடைந்துள்ளது. இதனால பாத்தீங்கன்னா வாழை இலையின் விலை கிடுகிடவென உயர்ந்துள்ளது. இப்போ பாத்தீங்கன்னா இன்று காலையில பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி மார்க்கெட்ல 180 படிகள் கொண்ட ஒரு வாழை இலைக்கட்டு பாத்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கு விலை போடுது. இதனால பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வாழை விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி. மேலும் சில வாரங்களுக்கு இந்த விலையேற்றம் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஹேமலதா.